தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறு இல்லை. 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும். உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நம் வாழ்க்கை நம் கையில். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. புதியதாய் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகத்தான் தெரியும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொள்ளும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும். பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பது இல்லை. போலியான புன்னகை விட திமிரான கோபமே மேலானது. வானில் நீ உயர உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகின்றன. சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகின்றன. புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சிலரின் மௌனம் திமிரல்ல, அவர்களுக்குள் இருக்கும் வழி. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். ஒரு துளி அன்பை கொடுத்தால் 100 துளி கண்ணீரை வரை வைப்பதுதான் இந்த வாழ்க்கை. நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். இழப்புகள் தான் பல வலிமையும் சில வலிமைகளையும் தருகின்றன. தெளிவாய் செய்யாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பது இல்லை. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு இருக்கும். நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். கண்டும் காணாமல் சென்று விடுங்கள், பார்த்தும் பார்க்காமல் செல்பவர்களே. ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம். தாமரை இலையை போல இரு. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஒட்டி கொள்ளாதே. ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம், பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம். நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். காத்திரு, நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நாம் நாமத்தான் இருக்கின்றோம். நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை என்பதை விட இருக்க விடுவது இல்லை என்பதே உண்மை. தவறான பதிலை விட மௌனம் மிகச்சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை அடக்குவதே மிகச்சிறந்தது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமைவது இல்லை, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகில் அனைத்து பிரார்த்தனைகளுக்கு பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. நம் ரசனையுடன் ஒத்து வரும் ஒரு நபர் கூட நம்மை சுற்றி இல்லாமல் இருப்பதும் ஒரு வகை தனிமையே. யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக திரிகின்றார் என்றால் அந்த அழகு அவர்களின் குணத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாய் இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கிறது நமக்கான அடையாளம். உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே, அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் சந்தோஷத்தை உன்னில் தேடு, சந்தோஷமாய் இருப்பாய்.
கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விரும்பினால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகுங்கள். காயங்கள் இன்றி காலம் எதையும் வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பது இல்லை. சிலரை வாழ்க்கையில் பிடிக்காது என்றாலும் வெறுக்க முடியாது. சிலரை மிகவும் பிடிக்கும், ஆனால் அருகில் இருந்து விட முடியாது. புரிதல் ஒன்றே அன்பை உணர வைக்கிறது. பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியும். மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனம் நமக்கு தெரியும். கடந்து போனதை நினைத்து கவலை வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உங்களால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்க போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். இன்மையில் பயன் பெற பணத்தையும் மறுமையில் பயன் பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கும் விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். சொந்த காலில் நின்றாலும் அடுத்தவர்களையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டுக்கு போக முடியாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. அவமானப்படும் போது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகிற போது புன்னகை. வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு. உன் செயல்களோடு தொடர்பு இல்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழச் செய்தவர்களை கலங்கச் செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறக்கூடாது. 10 நண்பர்கள் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள்.
கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. இறுதியில் எல்லோருக்கும் வேறு நினைவுகளாக மட்டுமே இருக்க போகின்றோம். இயன்றவரை மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டுமே பரிசளிப்போம். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. குடையும் மனமும் விரிந்தால்தான் பயன் தரும். பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வது அல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய். எதிரி பலவீனமாக இருக்கும் போது தாக்குவதை விட அவனுக்கு உதவி செய்பவனே மிகப்பெரிய வீரன். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும். பலருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கழகம் செய்வது இல்லை. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. பிறரிடத்திலிருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுதான் ஆக வேண்டும். இளமையின் தேவைக்கு 1000 துணை கிடைக்கும். முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதையே இதுவென்று. விட்டு செல்வதை விளையாட்டாக போட்டியாக வைத்தால் இங்கு பங்கு பெற பல பேர் வருவார்கள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். பணத்தை போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்து பயணம் செய். வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. கெட்டவன் சாக்கும் போதுதான் கஷ்டப்படுவான், நல்லவன் சாக்கும் வரை கஷ்டப்படுவான். வாழ்வில் அழுவதும் தவறு இல்லை, விழுவதும் தவறு இல்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுத பின் இல்லாமல் இருப்பதும் தான் தவறு. யார் உன்னை எதிர்த்தாலும் உன் தேடல், உன் முயற்சியை கைவிடாதே. கருத்து சொல்ல அனைவராலும் முடியும், அதனை செயல்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். எனவே உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தபடி செய். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களுடன் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். சில இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பு உங்களுக்கு ஏமாளி என்று பெயரை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதே. உன்னை யாராவது நிராகரித்தால் நீ உயரப் போகின்றாய் என்பது அர்த்தம். அதற்கான முயற்சியில் மட்டும் நீ ஈடுபடு. மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் நாம் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். உன் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணமாக இருக்க முடியும். எத்தனை முறை நீ சந்தோஷத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டாலும் பூத்துக்கொண்டே இரு, பூக்களை போல.
காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்க யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், வெகு சீக்கிரமாக வெறுக்கப்படுவீர்கள். மௌனமாக காத்திருங்கள், அதிகமாக தேடப்படுவீர்கள். முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியதும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து ஏங்கு வீணடிப்பதற்கு அல்ல. கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன் எதிர்கால நாட்களில் அதை நீ சரி செய்து கொள்ளலாம். மற்றவரின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து பழகுவர்கள் தான் அவ்வப்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள். இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், காலம் மாற்றிவிடும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். உன் சுய கௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல, மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு. அதுவே உன் அடையாளம். வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதே இங்கு கடினம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, நீ அதிகம் நம்பியவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். இரக்க மனமும் இரும்பாக்கி போகிறது சிலர் சுயநலவதியாகும் போது. பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள். அன்பாக இருப்பவர்களால் ஏமாற்றை தாங்கிக் கொள்ள முடியாது. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும். உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்களை வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை. பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை, அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது இல்லை. நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டிய வரும். எல்லா இழந்த பின்பும் எவனிடத்தில் நம்பிக்கை மிஞ்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். எந்த ஒரு செயலும் எளிதல்ல, எளிதாக கிடைக்கும் எதுவும் மதிப்பல்ல. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயில் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம். நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும். ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை.
தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும். உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும். அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும், உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்கு உலர்ந்த விறகு எரியும் விரைவில். நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில். பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று. இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவது இல்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். போனது நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை நிம்மதி உறங்க விடாது. நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு. கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும். குறைவாகவே இருக்கட்டும். உன் கவனக்குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும். சிந்தனையை சிதறவிடாதே. கூட்டத்தில் நீ இருக்கும் போது உன் காதுகளை கூர்மையாக்கு. தனிமையில் நீ இருக்கும் போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்கு. உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு. நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை. இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும். சிலரின் செயல்கள் உன் மனதினை குழப்பும். அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்பும். நிறைவேறாது உன் விருப்பம். உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறு தவறையும் மன்னிக்க மாட்டார்கள். நீ பார்த்து நடந்து கொள். உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும். தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வக்கீல்கள் உண்டு. நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும். புத்தரின் கல் சிலையை மூடிய பனி கதிரவனை கண்டதும் உருகிவிடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயைகள் விலகுதலை எடுத்து காட்டும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடுங்கள். ஏனெனில் அது பாசம். உறவென்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விடுங்கள். ஏனெனில் அது வேஷம். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். வெற்றி தொடக்கமும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல. உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது. எப்போது பிரச்சனை என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதே அதை தீர்க்கும் வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை. ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு.
இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும். தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை. மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை, சில மனிதர்களால் வருகிறது. தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாயிரு. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள், அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை. நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும். தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாளையின் சிறந்த இயல்பு. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி. விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிக பெரிய வெற்றி. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. அவள் தனக்கானவள் என்றதும் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நாம் எதிர்பார்ப்பு ஆசைகளின்படி இங்கு எதுவும் நடப்பது இல்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே. மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள். ராக்கெட்டை போல முடிவை பற்றி பயம் கொள்ளாதே. முதலில் முயற்சி செய்ய முடிவு செய். முடிவு எதுவாக இருந்தாலும் சரி. தோல்விகளாலும் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை உதைத்துவிடும். ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் போனா இவை திரும்ப வராது. அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள், சண்டைகளை தவிர்த்து விடுங்கள். அன்பாக பேசுவோம், மகிழ்ச்சியாக பழகுவோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழ்வோம், வாழ விடுவோம். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. தோல்வி என்பது கடினமானது, ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பதே தோல்வியை விட மோசமானது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே. வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது. உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள். புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை, முட்டாளுக்கு வாழ்க்கை ஒரு தீர்வு. வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள். எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்ப போவது இல்லை. அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம், அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதை விட பெரிய திறமை. எல்லாவற்றையும் மாற்றி நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள். வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள். உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது, உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. பணம், அன்பு, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, அது நம்மை தேடி வரும். துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரிமையாக இருப்பது நாவடக்கையின்மைதான். ஒருவர் மௌனத்தை கடைபிடிக்காதவரெனில் அந்த மௌனம் அவரை 1000 சோதனைகளில் இருந்தும்
துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும். நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் வலிமை கொண்டது. யார் தன்னுடைய நாவை சிறை செய்து வைக்கவில்லையோ அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும். உன் மனசாட்சியின் குரலை கேள், எது சரி என்பதை அது சொல்லும். அதை புரிந்து கொண்டால் போதும், நீ தவறானவற்றை செய்ய எவரும் உன்னை தூண்ட முடியாது. மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். அனைத்தும் இழந்த போதும் புன்னகையை பூத்திருக்க முயல்வோம் என்ற நம்பிக்கையில் இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் மாறலாம், எப்ப வேணாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறக்கூடாது, நம்மள மாத்த விடவும் கூடாது. ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. நல்ல சுயநேசமே அதிர்வுகள். உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுகோல் வாழ்க்கை. நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது. நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும். வெற்றி இறுதியும் இல்லை, தோல்வி முடிவும் இல்லை. தொடர்வதின் துணிவே பெரியது. எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர், எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர், எப்படி வாழ வேண்டும் என்று சிலர், எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று சிலர் என 4 வகையான மனிதர்கள் உள்ளனர். இலக்கு லட்சியத்தில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும். எந்த நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி. எந்த சூழ்நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும்